1992லயே 386 கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடிய ஒரு கார்ல ஹீட் கம்மி பண்ணணும்னு சொல்லி 24 கேரட் கோல்ட அவங்களோட என்ஜின்ல யூஸ் பண்ணிருக்க காரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? 1990ஸ்லயே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கார்னு பேர் வாங்கின கார் தான். இன்னும் தெரியல அந்த காரை பத்தி. டிரைவர் சீட்டு லெஃப்ட்ல கிடையாது, ரைட்ல கிடையாது, சென்டர்ல ஒரு ஜெட் ஓட்டுற ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக. இது ஆல்பபெட் சீரிஸ் தான், லெட்டர் எம். கார் நேம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. கார்ல எல்லாமே வெயிட் கம்மியாகணுன்ற ஒரே ஆப்ஷனுக்காக கொஞ்சம் கிராம்ஸ் சேவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட டூல் கிட்டேயே டைட்டானியம்ல மேட் பண்ணி P1 ஒரு கார் லான்ச் பண்றாங்க. அது 903 ஹார்ஸ் பவர்ல ஒரு ஹைபிரிட் பீஸ்ட். இந்த ஹோலி ட்ரினிட்டி ஆஃப் ஹைப்பர் கார்ஸ்ல இந்த P1 ஒன்று. அப்ப எவ்வளவு பாஸ் ஆகும்னு நினைச்சு பாருங்க. அப்புறம் அதில் சென்னான ஒரு கார் லான்ச் பண்ணுறாங்க. அதில் 800 kgs ஆஃப் டவுன் ஃபோர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த காரை தலைகீழ ஓட்டினாலும் கீழே விழுகாதுன்னு ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இவங்க அதோட நிறுத்திடுவாங்கன்னு நினச்சா அதுதான் கிடையாது. இவங்களோட ஆர்டியூரான ஒரு கார் இருக்குது. அவர் ஹைபிரிட் V6ல 8500 RPM போகக்கூடிய ஒரு கார். கிரேசியா இருக்குல்ல கேட்கவே. சாம்பிள் சொல்லணும்னா அவங்களோட F1 ஒரு காரு வெறும் 106 யூனிட்ஸ் தான் இருக்கு. காரோட பிரைஸ் இப்போ $20 million போகும்னு கூட சொல்றாங்க. காரோட நேம் சொல்லிடலாமா? இந்த மெக்லாரன். ஆல்பபெட் சீரிஸ்ல அடுத்த லெட்டர் என்ன? இந்த லெட்டர் N. பயங்கரமான ஒரு கார் எடுத்துட்டு வரேன். லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.